எல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்வில் இனி ஒரு சாபமும் இராது. இயேசுவின் இரத்தத்தாலே என் சாபங்கள் முறிக்கப்பட்டு விட்டது. முள்முடி சூடப்பட்ட இயேசுவின் இரத்தம் என் சிந்தையில், என் எண்ணத்தில் அது கழுவி சுத்திகரிக்கிறது. கிறிஸ்துவனுடைய பாதத்திலிருந்து வழிகிற இரத்தம் என் சத்ருவின் தலையை நசுக்கியிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் இரத்தத்தாலே நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தாலே நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தாலே எனக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தாலே எனக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தாலே எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்கிவிட்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே எதுக்கு உங்களை நான் இந்த வார்த்தைகளை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு 10 வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை நீங்கள் வாயில் அறிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உங்கள் உள்ளத்துக்குள்ளே உங்களுக்கு அறியாமலே ஒரு தேவ சமாதானம் கடந்து வருவதை நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்ட பிற்பாடு எனக்கு சந்தோஷமும் எனக்கு சமாதானமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்கள், என்னுடைய சந்ததி அவர் பெருக பண்ணுவார். நீதிமான் பனைமரத்தை போல செழித்தொங்கி வளருவான். நானும் வளருவேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை விடுவிப்பார். எனக்கு விரோதமாய் ஒரு வழியாக வருகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். என் ஆக்கினைகளை அகற்றிவிட்டார். என் சத்துருக்களை விலக்கிவிட்டார். என் தேவன் என் நடுவில் வாசம் பண்ணுவார். கர்த்தர் எனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாய் இருக்கிறேன். நான் கீழ் ஆக மாட்டேன், நான் மேல் ஆவேன். நான் வால் ஆக மாட்டேன், நான் தலையாவேன். மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உயர்ந்திருக்கிறேன். நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன். சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவேன். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை ஒன்று சேதப்படுத்தாது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த சூழ்ச்சியும் இயேசுவின் நாமத்திலே அது வாய்க்காமலே போவதாக. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்த முடியாது. இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்த முடியாது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்கிவிட்டார். கடந்ததை நினைத்து கலங்க மாட்டேன். நடந்ததை மறந்து விட்டேன். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நான் பெரிய காரியத்தை நான் பார்ப்பேன். நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. என் தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வெளிச்சத்திலே ராஜாக்களும் என் ஒளியிலே ஜாதிகளும் கடந்து வருவார்கள். அநேக ஜாதிகளை நான் ஆளுவேன். அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். இயேசுவின் நாமத்திலே நான் சொன்னபடியே நடக்கும். அல்லேலூயா. இயேசு என் கூட எப்போது இருப்பார். எனக்குள்ளே மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் நிலைத்திருக்கிறது, நீடித்திருக்கிறது. அவருடைய இரத்தத்தாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது. அவர் இரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் கைத்தட்டி அப்பா நடிச்சிருங்க. அல்லேலூயா. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேயா கடலோரமா. எல்லாம் சொல்லுங்க, என்னை விட்டு போகாதீங்க ராசா. என்ன சொல்லுங்க, என்னை விட்டு போகாதீங்க ராசா. ஏமன, என்ன சொல்லுங்க, ஏமன
தாங்காதுங்க. ஒரு கையை தட்டி அப்பாவுக்கு, ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராசா, ஏமன தாங்காதுங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செய்வீங்க. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராசா, ஏமன தாங்காதுங்க. எம்மாவோடு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு இங்கே நடந்து வாங்க. எம்மாவோடு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு இங்கே நடந்து வாங்க. அதுவே என் வாழ்க்கை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷ தேவை. அதுவே என் வாழ்க்கை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷ தேவை. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராசா, ஏமன தாங்காதுங்க. அழைத்த போது கூட போனீங்க, அடிக்கலாம் தெருவ விடுதலை செய்வீங்க. ஆட்கள் அழைத்த போது கூட போனீங்க, அடிக்கலாம் தெருவ விடுதலை செய்வீங்க. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராசா, ஏமன தாங்காதுங்க. மோசோடு கூட நடந்து சென்றீங்க, அகலத்திற்கு நீங்க உதவி செய்வீங்க. மோசையோடு கூட நடந்து சென்றீங்க, அகலத்திற்கு நடக்க உதவி செய்வீங்க. அற்புத தேவன், அதிசய தேவன், எல்லாமே செய்திருளே. அற்புத தேவன், அதிசய தேவன், எல்லாமே செய்திருளே. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராசா, ஏமன தாங்காதுங்க. சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் அழகானவர், எனக்குள்ள இருக்கிறவர் அற்புதமானவர், எனக்குள்ள இருக்கிறவர் அதிசயமானவர், எனக்குள்ள இருக்கிறவர் வெற்றியின் தேவன், எனக்குள்ள இருக்கிறவர் விடுதலையின் தேவன். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெயத்தை எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் நடத்த அவர் போதுமானவர் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு அழகானவர், நானும் அழகா இருப்பேன். இங்க இருங்க, இயேசுவை போல ஒரு சம்பூர்ணமான அழகுள்ளவர் யாருமே கிடையாது. அல்லேலூயா.
அவருக்குள்ள முடி யாருக்குமே கிடையாது, அவர் முகம் யாருக்குமே கிடையாது, அவர் கை யாருக்குமே கிடையாது. அவ்வளவு நீங்க உன்னத பாட்டில் அவரை வர்ணிச்சு இப்போ படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தகப்பன் தான் பார்த்துங்க. அப்படிப்பட்ட அழகானவர் உங்களுக்காக எனக்கு அலங்கோலமாக மாறினார். அலங்கோலமாக மாறி நம்மளை அழகுபடுத்தும்படி, நம்மளை நல்லா வைக்கும்படி, கருப்பாக இருந்தாலும் முகம் பிரகாசமாக இருக்கும்படி அவர் நமக்காக அலங்கோலமாகி காரி உம்மலப்பட்டு அந்த அழகான முகத்தை அலங்கோலமாக ஆக்கின என் தெய்வம் இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் பாடுபட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வத்துக்கு ஒரு கையை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மேய்ப்பரானவர், மகிமையானவர், மேய்ப்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மேய்ப்பரானவர், மகிமையானவர், மேய்ப்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, தேவரின் கர்த்தரா, மகிமையின் ராஜா, என்று நம்மோடு இருப்பவர் இம்மானுவேல். தேவரின் கர்த்தரா, மகிமையின் ராஜா, என்று நம்மோடு இருப்பவர் இம்மானுவேல். உனக்கு மகிமையோ என்றென்னே, உனக்கு மகிமையோ என்றென்னே. என்னுடையவர் என் ஆத்மேஸ்வரே, என்னுடையவர் என் ஆத்மேஸ்வரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மேய்ப்பரானவர், மகிமையானவர், மேய்ப்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, அன்மலையில் கோட்டையும் துறையுமானவர், ஆட்சித்தேவி பாட்டிகள் நாயகமானவர். அன்மலையில் கோட்டையும் துறையுமானவர், ஆட்சித்தேவி பாட்டிகள் நாயகமானவர். எங்கெங்கும் நடத்திடும் எங்கள் ராஜா, எங்கெங்கும் நடத்திடும் எங்கள் ராஜா. என்னுடையவர் என் இயேசு கர்த்தரே, என்னுடையவர் என் இயேசு கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மேய்ப்பரானவர், மகிமையானவர், அழகானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, கல்வாரி மேற்கே குலதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேற்கே குலதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். மாற்றத்தில் என்னை நான் இயேசு ராஜா, மாற்றத்தில் என்னை நான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் உண்மையானவர், இனிமையானவர். அழகானவர், உண்மையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மேய்ப்பரானவர்,
இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை உங்களோடு பேச போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் மனதில் வேதனையை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ, வரும் காரியங்களை குறித்து இந்த இடத்துல அநேக சகோதரிமார்கள் நான் ஆவியில் உணர்ந்து சொல்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட்டுப்பட்டு வரும் காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு சில பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. வரும் காரியங்களை குறித்து, நாளைய தினத்தை குறித்து, நாளைய தினம் வரும் காரியம், என் பிள்ளைகள் காரியம் எப்படி இருக்க போகிறதோ, என் மகனுடைய காரியம் வரும் நாட்களிலே எப்படி இருக்க போகிறதோ, என் மகன் தொழில் செய்வானா, படிப்பானா, என்ன செய்ய போகிறான், என் பிள்ளை எப்படி இருக்க போகுது, என் பிள்ளை நல்ல இடத்துல நான் கட்டி கொடுக்க முடியுமா, எத்தனையோ இடங்களுக்கு நான் போகிறேன், அதே போல் என் பிள்ளைக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஒரு சில தாய்மார்கள் இந்த இடத்துல அமர்ந்து மனதில் வேதனையை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. குறிப்பாக பெண் பிள்ளையை பெற்றவர்கள், ஆண் பிள்ளையை பெற்றவர்கள், வயதுக்கு வந்த பிள்ளைகளை வைத்து கொண்டு இருக்கிறவர்கள், திருமணத்தை எட்டி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை வைத்து கொண்டு இருக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், அதை குறித்து ஓவராக நீங்கள் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறதே ஆவியில் உணர முடிகிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பிறந்ததுலேருந்து இதுவரை உங்களை ஒரு குறையில்லாமல் எல்லா பிரச்சனைகளையும் கீழே போட்டு மிதித்து நடக்கிறதுக்கு இதுவரை உதவி செஞ்ச என் தேவன் உங்கள் பிள்ளைகளையும் நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற தேவன் உதவி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கலங்காதீங்க, என் தகப்பன் எல்லாம் பார்த்து கொள்வார். உங்கள் பிள்ளைக்கு நல்லது செய்ய நீங்கள் அறிஞ்சிருக்கும் போது நான் உண்டாக்கின தேவன் நல்லது செய்ய மாட்டேனா? ஒரு தகப்பனத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்கிற உங்களுக்கே தான் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய நீங்கள் அறிஞ்சிருக்கும் போது நான் சர்வ வல்லவர், உங்களுக்கு நல்லது செய்யாமல் இருப்பேனா? உங்களுக்கு நல்லது செய்யவே உங்களை நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றவர் சொல்கிறார். அவர் இரத்தத்தை சிந்தினவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பாரா? இதா சொல்லுகிறார், என் சொந்த மகனையே உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கொடுக்காமல் இருப்பேனா? இந்த வார்த்தைக்கு நிகர் வேற எந்த வார்த்தையுமே கிடையாது. பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் சொல்றாரு, மகனே மகளே, நீ பல காரியங்களை குறித்து ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறாய். பணத்துக்காக, எதிர்காலத்துக்காக, பிள்ளைகளுக்காக, வீட்டுக்காக, இடத்துக்காக, பல பிரச்சனைகளை முடிவெடுக்க வழி தெரியாமல் நீ தவித்துக் கொண்டு எப்படி நான் இருப்பேன், எனக்கு கிடைக்கலையே, நீ கலையை கொண்டு இருக்கிறாய். என் சொந்த மகனையே உனக்கு நான் கொடுத்தேன்னா இந்த பூமியில வாழ்றதுக்கு மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பதுக்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். கைத்தட்டா பார்க்க சொல்லுங்க. அழகான வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க, அழகான வார்த்தை. இந்த வசனத்தை படிச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரு நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருது, மனதுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருது. இதான் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. என் சொந்த மகனே உங்களுக்கு கொடுத்துட்டேன்ல, அந்த சொந்த மகன் சாதாரண சொந்த மகனா? அவர் ஒரு சாதாரணவரா? அவர் சாதாரண ஒரு மனிதனை போலவரா? அல்ல. அவருக்குள்ள அறிவு, அவருக்குள்ள ஞானம், அவருக்குள்ள பொக்கிஷம் எல்லாமே அவருக்குள்ள அடக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ள அடக்கி வச்சு அவரையே உனக்கு நான் கொடுத்தேனா மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு நான் கொடுக்க போதுமானவரா நான் இருக்கிறேன். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க தியானிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தை தியானிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளவு தேவைகளோட நம்ம கடந்து வந்திருக்கலாம், எவ்வளவு தேவைகள் நமக்கு இருக்கலாம். ஆனா எல்லா தேவைகளை காட்டிலும் அவரை மட்டும் நீங்க வாஞ்சிச்சீங்கன்னா, அத ஒரு வசனம், என் தேவைகளை சொல்லி சொல்லி நான் என்ன செய்ய மாட்டேன், நீங்க தான் ஏன் தேவை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த உலகத்துல பல தேவைகளை சொல்லி சொல்லி நான் கேட்க மாட்டேன், எனக்கு நீங்க தான் தேவை. ஏன் நீங்க தான் தேவைன்னா அவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குள்ள கடந்து வந்துடும். எல்லாம் அப்படி எந்திரிச்சு நிற்போமா, எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா. இயேசுடைய மகிமை உங்களுக்குள்ள கடந்து வரப்போகிறது. முதலாக ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். இந்த ஆராதனை வேளையிலே நீங்கள் சந்தோஷமா ஆராதிக்கிறீங்க, ஆனா போகும்போது அந்த பழைய நிலைமை வந்து விடுகிறது.
முதல்ல நம்முடைய எண்ணத்துல, சிந்தையில, நினைவுல, இதயத்துல மாற்றங்கள் உண்டாக்கப்பட வேண்டும். காரியம் மாற வேண்டும், நினைவுகள் மாற வேண்டும், சிந்தைகள் மாற வேண்டும். அதுக்கு தான் மாறிட்டோம்னா அவர் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில எல்லா மாற்றத்தை அவர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருவாரு, செய்து. எல்லாம் சொல்லுங்க, என் சிந்தை மாறணும். போல்ட்டா சொல்லுங்க, என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் மூச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுய மாறணும். ஏசப்பா ஏசப்பா உங்க போலவே நான் மாறணும். அல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமனேஸ்வரே. வாயை திறந்து மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமனேஸ்வரே. பக்கத்துல கையை கொடுத்துடுங்க. மாறவே ஆசைப்படுறேன், நான் மாறவே ஆசைப்படுறேன். இனிமே நான் மாறிடுவேன். இனிமே மூஞ்சி தொங்க போட மாட்டேன், இனிமே கோவப்பட மாட்டேன், இனிமே எப்போதும் உங்களோட சந்தோஷமா பேசுவேன், உங்களை பார்த்து மூஞ்சி திருப்பிக்கிட்டு போக மாட்டேன். பழையதெல்லாம் மாறி போச்சு, எல்லாம் புதுசு. ஆராதனை முடிஞ்ச உடனே திருன்னு ஓட மாட்டேன். எல்லாத்துக்கும் ஆமென் சொல்லி ஒரு சோத்திரம் போட்டுட்டு கையை குலுக்கிட்டு நான் போவேன். இனிமே நான் சமாதானமா கடந்து போவேன். மூஞ்சிய டைட் ஆகி வைக்க மாட்டேன். என் ஆத்மா ஸ்தோத்திரம் சொன்ன உடனே விடுவிடுன்னு ஓட மாட்டேன். எல்லாத்தையும் சந்திச்சு எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் போட்டு என் ஆத்திரத்தை விட்டு விட்டு நான் இனிமே போவேன். எல்லாம் கையை தட்டி அப்பாவுக்கு அல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடு அருமனேஸ்வரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடு அருமனேஸ்வரே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும். சொல்ல, என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு
எல்லாம் அப்படியே நான் சொல்லுங்க, இயேசுவே நான் மாற ஆசைப்படுகிறேன், நான் உம்மை போல மாற ஆசைப்படுகிறேன். தேவையில்லாத உலகப்பரமான காரியங்கள் என் சிந்தையில எண்ணத்துல இருக்கக்கூடாது. ஏசப்பா ஏசப்பா உங்களை போல என்னை மாத்திருங்க. அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம் எனக்குள்ளே தங்கி இருப்பதாக. தகப்பனே, நான் உம்மை ஆராதிக்க போகிறேன். எனக்குள்ள உம்முடைய மகிமை, எனக்குள்ள உம்முடைய அபிஷேகம், எனக்குள்ள உம்முடைய விடுதலை கடந்து வருவதை நான் உணரும்படியாக பெரிய காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க தேவனை ஆராதிக்கும் போது ஒரு காரியம் உங்களை விட்டு அகலுவதை நீங்க பார்க்க போறீங்க. அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை உங்களுக்கு எப்படி எஸ்தர் ராஜாத்திக்கு காரியம் மாறுதலா முடிந்ததோ அதே போல உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நீங்க கையீடு செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிறார். பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள உண்டாக போகிறது. உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. நன்றி ஆவியானவரே, என்னை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, என்னை துதிக்கிறோம் ஐயா. பிதாவே, என்னை துதிக்கிறோம் ஐயா. உன்னதரே, என்னை துதிக்கிறோம் ஐயா. உயர்ந்தவரே, என்னை துதிக்கிறோம் ஐயா. அசைவாடுகிற ஆவியானவரே, என்னை துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, என்னை துதிக்கிறோம். வல்லவரே, என்னை துதிக்கிறோம். மாதரி கரபது சந்தனகதரி கனமலகரலரவா ஓ ரிக்ல க்ரோ டோட்டோ க்ளோ மோ கோதுரா ரிமிமி கபௌது ஷபுலதுன மதுரி கரபலகரதுரபலகரலரவா. ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அசைவாடுகிற ஆவியானவரே, வெற்றி வேதனை ஆவியானவரே, விடுதலை நாயகரே ஆவியானவரே, கரம் பிடித்தவரே ஆவியானவரே, உன்னத தேவனே ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஓ ரக்கலதுன மது சந்தனகதரி கனமலகரதுரபலகரலரவா. அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஐயா. ஜலத்தின் மேல் அசைவாடியே தூய தேவாதியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. எல்லாரும் வாயை திறந்து, ஜலத்தின் மேல் அசைவாடியே தூய தேவாதியே, நான் பலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடிடும். விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடோ, வெண்பூராவை போல என்னில் வந்து அமர்ந்திடோ. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடோ, வெண்பூராவை போல என்னில் வந்து அமர்ந்திடோ. தலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாதியே, தலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாதியே, தலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடுக, தலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடுக. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசினோ, வெண்பூராவை போல என்னில் வந்து அமர்ந்திடோ. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசினோ, வெண்பூராவை போல என்னில் வந்து அமர்ந்திடோ. முழங்காலை முடக்கியது முழங்கால ஆவியானவரே, முழங்காலை முடக்கியது ஈசனாலும் பேசுவே எழுப்பிக் கொள்ளும் என்னையே, ஈசனாலும் பேசுவே எழுப்பிக் கொள்ளும் என்னையே. ஊற்றப்பட்டு
எல்லா பலவீனங்களை முறியடிக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் சோர்வின் ஆவிகள் விலகிக் கொண்டிருக்கிறது. விளைவின ஆவிகள் விலகிக் கொண்டிருக்கிறது. இதோ அற்புதத்தின் வல்லமை கடந்து வருகிறது. அதிசயமான வல்லமை கடந்து வருகிறது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போக முடியாது. சுட்டரிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் உனக்குள்ளே ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனம் இப்போது வெளியேறி கொண்டே இருக்கிறது. எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனம் இப்போது வெளியேறி கொண்டே இருக்கிறது. உம்மை போற்றுகிறமையா, நல்லவரே வல்லவரே, அப்பா உயர்த்துகிறோம் போற்றுகிறமையா. சுகந்தலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுது, வல்லமையாய் பரவி பாயுது. சுகந்தலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுது, வல்லமை நதியாய் பரவி பாயுது. இரத்த குழாய்கள் கண்கள் செல்வாய் தமனி எங்கு பாய்கின்றது. இரத்த குழாய்கள் தமனி எங்கு பாய்கின்றது. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால்
எத்தனையோ காரியங்களை குறித்து கலங்கி, எத்தனையோ காரியங்களை குறித்து சிந்தித்து, எத்தனையோ காரியங்கள் எப்படி இருக்குமோ நினைத்து நீ கடந்து இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே, அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குது. ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே, அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குது. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையும் தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். நன்றி 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 நன்றி. ஆவியானவர் எங்களோடு இடைவிடுவீராக. தடுமாறி தடுமாறி நான் நடக்கிறேன். என் தடுமாற்றம் எப்போது நீங்கும்? நான் பல வருடங்களாக தடுமாறி தடுமாறி கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறேன். என் தடுமாற்றம் எப்போது நீங்கும்? கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, நீ தடுமாறாமல் இருப்பதற்காக நான் தடுமாறி சிலுவையை நான் சுமந்துட்டேன். அதனால் இனிமேல் நீ தடுமாறி போவதில்லை. நன்றி ஆவியானவரே. கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் புதுபல் அடைந்தது. கழுக்கோப்பான பலனை அவர் கொடுக்கிறார். இந்த நாளிலே எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவசரப்படாதே, அவசரப்படாதே. பொறுமையை கையாளு, அமைதியை கையாளு. காத்திரு. நீ செய்ய நினைக்கிற அந்த காரியம் உன்னை தேடி உன் பட்சத்தில் வரும். நீ அந்த காரியத்தை தேடி அங்கெங்கேயும் அலையாத, அங்கெங்கேயும் ஓடாத. நீ எந்த காரியத்தை செய்ய விரும்புகிறாயோ அந்த காரியம் நீ செய் என்று உன் பக்கத்திலே உன் கரத்தில் வந்து கொடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுவரை நீ காத்திரு, அதுவரை நீ காத்திரு, அதுவரை பொறுத்திரு. நீ அவசரப்படாதே, நீ அவசரப்படாதே, நீ காத்திரு. அது உன் கரத்தில் தேடி வருகிறது. தேவரீர் உன்னை குறித்து செய்ய நினைக்கிறது. யாரு தடை பண்ண நினைச்சாலும் தடை பண்ண முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுக்குருமாய் தகப்பன் அவர் உனக்கு ஆசீர்வாதங்களை திறந்து விட்டா அந்த ஆசீர்வாதங்களை எந்த கொம்பனாலையும் மூட முடியாது, எந்த கொம்பனாலையும் அடைக்க முடியாது. அவர் திறந்து விட்டா திறந்து விட்டதுதான். சத்தட போக்கல தர
ரிமுலா ரமல கரிக்க வாக்கட்ட ரத்துல ரமலா ரத்துட கட்ட ருக்க வாக்கட்ட ரிமலா கரபல கரபா. ஒரு வழி அடைக்கப்பட்ட காரியத்தை குறித்து கலங்காதே. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் 7 வழியை திறந்து விட போறேன். உனக்கு 7 வழியை திறந்து விட போறேன். நீ அடைக்கப்பட்ட வழியை பார்க்காத, உனக்காக 7 வழி திறக்கப்படுகிறது. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசுயா, உன் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உன் வசனம் தியானித்து அகமகிழ்வே. உன் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உன் வசனம் தியானித்து அகமகிழ்வே. என்ன புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நானே நேசிப்பேன், உம்மையே நானே நேசிப்பேன். ஏசப்பா, உம்மையே நானே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஏதோ ஒரு விலையுயர்ந்த பொருளை வாங்க வேண்டும் என்கிற திட்டங்களும் நினைவுகளும், ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய முதல்பட்டு ஒரு காரியத்தை செய்யணும், அப்படி என்று நீ யோசித்திருக்கலாம், சிந்தித்திருக்கலாம். அது கர்த்தர் சொல்லுகிறார், மகளே மகனே, நீ என் சமூகத்தில் காத்திரு. இனிமேல் உனக்கு நஷ்டங்களும் வேதனைகள் வந்தால் உன்னால் தாங்க முடியாது. என் அனுமதி இல்லாமல் நீ எந்த ஒரு காரியத்தையும் நீ ஆரம்பிக்காத. இப்போது உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறேன் அல்லவா, இப்போது உனக்கு போஜனம் கொடுத்து கொண்டு இருக்கிறேனே, இப்போது உன் தேவைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறேனே, உன்னை வெறுமையாக கைவிட்டனா, உன்னை வனாந்தரத்தில் விட்டனா, உன்னை அவாந்தரத்தில் விட்டனா, ஏன் கலங்குகிறாய்? நான் நினைத்தால் வானத்தின் பலகணிகளில் இருந்து இடம் கொள்ளாமல் போகும்போது ஆசீர்வாதங்களை உனக்கு வர்ஷிக்க பண்ணுவேன். இரும்பு தாழ்பார்களை முடித்து வெண்கல கதவுகளை உடைத்து பொக்கிஷங்களை உனக்கான திறந்து விடுவேன். அவசரப்படாதே, பதறாத காரியம் செதறாது. நீ ஓரிரு மாதங்களுக்கு நீ அமைதியாக ஓடிக்கொண்டிரு. எந்த ஒரு காரியத்திலும் கால் வைக்காதே, எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், உனக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறார். துக்கம் என்றால் என்ன, வேதனை என்றால் என்ன, நிந்தை என்றால் என்ன அப்படிங்கிற காரியத்தை குறித்து உனக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு நேரம் ஒன்று வருகிறது, நானே இதை செய் என்று சொல்லிவிட்டு அதற்குண்டான எல்லா பொருட்களும் உன் கரத்தில் வந்து நான் கொடுத்து இதை நீ செய் என்று நான் சொல்லுவேன். அப்போது அந்த காரியம் உனக்கு ஜெயமாக மாறும், உனக்கு ஜெயமாக மாறும்.
எந்த ஒரு பெரிய முதலை போட்டு நீ ஒரு தொழில் இப்போது பண்ண வேண்டாம். ஓரிரு மாதங்கள் அமைதியா இரு, ஓரிரு மாதங்கள் பொறுத்திரு. இதோ காரியம் கைகூடி வருகிறது. எப்படி இயேசு பிறந்த உடனே கிழக்கு திசையிலிருந்து 3 ஞானிகள் தேடி வந்து பொக்கிஷங்களை கொடுத்தார்களோ, இதோ நீ எதிர்பார்க்காத கிழக்கு திசையிலிருந்து உனக்கு பொக்கிஷம் உன்னை தேடி வருகிற ஒரு நேரம் வரும். நீ பொறுத்திரு, நீ காத்திரு. நான் உன் கையில பொக்கிஷத்தை கொடுத்து உன்னை ஆசிரித்து உன்னை பழகி பெருக பண்ணுவேன். நீ என்னண்டு வா, என்னண்டு கிட்டிச்சேரு, என் சமூகத்துக்கு வா, நான் உன் காரியங்களை கைவிடு வர பண்ணுவேன். மாரதுர வளரலரவா ஹல்லேலூயா 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 உங்கள் வேண்டுதல் கேட்கப்படுகிறது. அப்படி நின்ற வண்ணமாக உங்கள் காரியங்களை, உங்கள் தேவைகளை, உங்கள் எதிர்பார்ப்புகளை தேவனிடத்திலே கண்களை மூடிய வண்ணமாக நீங்கள் கேளுங்கள். இப்போது யாரும் அங்கே எங்கேயும் பார்க்கக்கூடாது. உங்கள் தேவை என்ன ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க போறார். இப்போது வேண்டுதல் கேட்கப்படுகிறது. ஜெபத்துக்கு பதிலை தருகிற தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ அந்த காரியத்துக்கு நீங்கள் இப்போ பதில் தர வேண்டும். எல்லாம் வாயை திறந்து கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, சந்தோஷமாய் கேளுங்க, கிடைக்கும் என்று கேளுங்க, விசுவாசமாய் கேளுங்க. உங்கள் காரியம் கைகூடி வரப்போகிறது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வேலையை நாம் ஒருமனப்பட்டு ஜீவிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்கிற தெய்வமே, உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும், பலப்படுத்துங்க, இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. அருமையான குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.poj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.